வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பால் பராத்தா தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மில்க் பராத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் 1/2 கப்பில் வந்து மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த 1/2 கப் மைதா வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். அடுத்தது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், நெய் பிடிக்காதவங்க. ஸோ இப்போ இதை வந்து நல்லா பிணைஞ்சிடலாம். இதில் வந்து நான் முக்கியமான இன்க்ரீடியன்ட் மில்க் தான் எடுக்கிறேன். இது 1 டம்ளர் மில்க் எடுத்திருக்கேன். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருந்தாலும் ஓகே தான், மிதமான சூட்டில் இருந்தாலும் ஓகே தான். நான் 1/2 கப் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கிட்டேன். மில்க் ஆட் பண்ணி நல்லா கலக்கிடுறேன். எனக்கு மில்க் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அதனால் நான் கொஞ்சம் மைதா மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதை வந்து நம்ம பூரி மாவு பிணையோலையே அந்த பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை நான் 15 மினிட்ஸ் மூடி வைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு, சாஃப்ட்னஸ் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போது எல்லாருமே லாக்டவுனில் இருக்கோம், அதனால் ஃபேமிலியில் எல்லோரும் இருக்கும்போது இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். 2 எடுத்துட்டேன். 2 எடுத்துகிட்டு ஒரு பார்ட்டு மட்டும் நான் இப்போ தேய்க்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் கையில் நல்லா தேய்ச்சிட்டு இப்போ வந்து நான் மைதா வந்து நம்ம எங்கே தேய்க்கிறோமோ அந்த இடத்துல போட்டுடலாம். அதுக்கு மேலே நான் இந்த மாவு வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம நல்லா பெரிய பராத்தாவாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா தின்னாக தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். அகெயின் மாவு போட்டு தேய்ச்சிடலாம். இப்படி தேய்க்கும்போது நமக்கு நல்ல லேயர்டு பராத்தாவாக கிடைக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து இப்படியே ரோல் பண்ணிடலாம். இப்போ ரோல் பண்ணிவிட்டு நான் வந்து நல்லா கட் பண்ணிக்க போகிறேன். இதில் எனக்கு ஒரு 5 பீஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ நான் இதிலேருந்து 1 பீஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். 1 பீஸ் எடுத்துகிட்டு மாவு போட்டுக்கிறேன். மாவு போட்டு தேய்ச்சிடலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் தான் தேய்ச்சிருக்கேன். சப்போஸ் ஷேப் வரல அப்படின்னாலும் நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் இந்த எட்ஜஸை கட் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கூட போட்டுக்கலாம். இப்போது இது மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தோம்னா தேய்ச்சி வச்சுருக்கிற இந்த பரோட்டாக்களை வந்து போட்டு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பரோட்டா நான் இதில் போட்டுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா புஃப்னு வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெயில் பொரிச்சும் எடுப்பாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி தான் சுட்டு எடுப்பேன் எப்போவுமே. பார்த்திங்கனாவே தெரியும், இப்போவே புஃப்னு வருது. ஸோ இதை வந்து திருப்பிடலாம். இது வந்து தேய்ச்சிருக்கோம், அதனால் நல்லா ஒரு 4 நிமிஷம் நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுக்கணும்.
இதுக்கு மேலே வேணும்னா நெய்யோ இல்லைன்னா நீங்கள் எண்ணெயோ தடவிக்கலாம். நான் வந்து நெய் தடவிக்கிறேன். நெய் எண்ணெய் ரொம்ப வேண்டாம்னு நினைக்கிறவங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா எப்படி புஃப்னு வருதுன்னு உங்களுக்கே தெரியும். அடுத்தது என்ன பார்த்திங்கன்னா, இதில் வந்து நம்ம எக்கு கூட ஆட் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி எக்கு ஆட் பண்ணல. ஸோ பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. ஸோ இது நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது வந்து சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கெல்லாம் சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு தேங்காய் சட்னி, புதினா சட்னி, மல்லி சட்னி இதெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இது வந்து நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்து வரணும். இதே மாதிரி எல்லா பராத்தாக்களையும் போட்டு எடுத்துடலாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.